இனிமே பாலாவோட சைக்கிள் கொடுத்தாலும் பைக் கொடுத்தாலும் ராகவ லாரன்ஸ் பாலாவோட வராது. ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா. பாதி காசு வந்து நான் கொடுத்தேன், மீதி காசு இன்னொருத்தர் கொடுத்தேன். மீதி காசு கொடுத்தவரு இப்ப வர போறாரு. அவரை பாக்குறீங்களா? உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. அடுத்தடுத்து மெர்சல் காட்டும் கலியுக கர்ணன்கள். உதவி செய்து உள்ளங்களை கதறவிடும் ராகவா லாரன்ஸ் வித் பாலா. கணவர் இறந்து விட்டார், இனி 3 பெண் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவோம், வாழ்க்கையை எப்படி நகர்த்துவோம் என கண் கலங்கி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண்ணை தேடிச் சென்ற பேருதவி. நிமிடத்தில் வாழ்க்கை மாறிய சந்தோஷ பூரிப்படையும் பெண்ணின் அகமகிழ்வில் இறைவனை கண்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 4 தினங்களுக்கு முன்புதான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இரும்பேடு கிராமத்தில் அரசு பள்ளிக்கு நேரில் சென்ற ராகவா லாரன்ஸ் KPY பாலா 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவறை வசதிக்கான கட்டிடத்திற்கான நிதியை கொடுத்து மக்களின் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினர். ஒருவரின் இரக்க மனம் இந்த அளவிற்கு தனது உழைப்பின் பணத்தையே அப்படியே செலவழித்து இயலாதவர்களுக்கு கொடுத்து அதில் இன்பம் காண்பதில் ருசி பார்த்துவிட்ட பாலா அதனையே தனது அன்றாட பணியாக செய்து வருகிறார். ராகவா லாரன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். பல கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை சத்தமின்றி தொடர்ந்து செய்து வருகிறார். இருவரும் கரம் கோர்த்து முருகம்மாளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளதற்கு ஏராளமானோர் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. இந்த நடுவுல கண்ணாடி இருக்கான், அந்த கண்ணாடியில் நடக்கணும். வீதியிலமா ஈஸி தான். பாரு தெரியுதாமா இந்த கண்ணாடி, அதுல நீ நடக்கணும். சரி ஓகே, மேலமா கால் தெரியுதா? போலாமா? ரெடி? என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல